ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் ஆன்மீக பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு பிறக்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் பிறக்க போகும் 2026ஆம் ஆண்டு உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருக சில வாஸ்து மாற்றங்கள் முக்கியம். துரதிர்ஷ்டத்தை தவிர்க்கவும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கவும் புத்தாண்டிற்கு முன்பாக உங்கள் வீட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய 7 முக்கியமான பொருட்கள் என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடைந்த அல்லது விரிசல் விழுந்த பாத்திரங்கள். சமையல் அறையில் மகாலட்சுமி தாய் குடியிருப்பதால் சமையல் செய்யும் பாத்திரங்கள் விரிசல் இல்லாமல் பார்த்து கொள்ளணும். சமையல் அறையில் விரிசல் உண்டான பாத்திரங்கள் உடைந்த பொருட்களை நாம் உபயோகப்படுத்தும் போது வறுமையானது அதிகரிக்கும், தரித்திரமும் கூடும். மேலும் குடும்ப உறுப்பினர்களிடையே மன அழுத்தமும் உண்டாக்கும். எனவே புத்தாண்டிற்கு முன் இவற்றை அப்புறப்படுத்துங்கள். இரண்டாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழைய காலணிகள் மற்றும் கிழிந்த துணிகள். பயன்படுத்தப்படாத பழைய காலணிகளின் குவியல் மற்றும் கிழிந்த துணிகள் வீட்டின் முன்னேற்றத்தை தடுக்கும். குறிப்பாக கிழிந்த துணிகள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். இவற்றை தானம் செய்யலாம் அல்லது அப்புறப்படுத்தி விடலாம். மூன்றாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஓடாத கடிகாரங்கள். கடிகாரம் என்பது காலத்தையும் முன்னேற்றத்தையும் குறிக்கிறது. ஓடாத அல்லது பழுதான கடிகாரங்கள் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுத்து நிதி நெருக்கடியை உண்டாக்கும். ஓடாத கடிகாரங்களை உடனே சரி செய்யுங்கள் அல்லது வீட்டிலிருந்து அகற்றிவிடுங்கள். நான்காவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பழுதான எலக்ட்ரிக் பொருட்கள். நம் வீட்டில் உபயோகம் இல்லாத மொபைல் ஃபோன்கள், மிக்சி ஜார்கள், ஃபேன்கள், இந்த மாதிரி எலக்ட்ரிக் பொருள் எதுவாக இருந்தாலும் அது ராகுவின் தீய விளைவுகளை அதிகரிக்கும். இது உங்கள் வீட்டில் தேவையற்ற செலவுகளையும் குழப்பங்களையும் உண்டாக்கும். சரி பண்ண முடிஞ்சால் நம்ம உடனே அதை சரி பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனே அகற்றி விடுவது நல்லது. ஐந்தாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகம் பார்க்கும் கண்ணாடிகள். உடைந்த கண்ணாடி அல்லது விரிசல் விழுந்த முகம் பார்க்கும் கண்ணாடி வாஸ்து தோஷத்தை உண்டாக்கும். அப்படி விரிசல் விழுந்த உடைந்த கண்ணாடிகளை உபயோகிக்கும் பொழுது அது வீட்டில் விபத்துகள் மற்றும் குடும்ப சண்டைகளுக்கு வழிவகுக்கும். இவற்றை உடனடியாக அகற்றுவது நல்லது. ஆறாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே செடி வளர்க்குறது பிடிக்கும். அப்படி நம்ம வளர்க்குற செடிகள் காஞ்சிருந்ததுன்னா அதை உடனே நம்ம அகற்றி விடணும். காய்ந்த அல்லது முட்கள் நிறைந்த செடிகள் வீட்டின் அமைதியை கெடுத்து வளர்ச்சியை பாதிக்கும். எப்போதும் பசுமையான செடிகளை வளர்க்க முயற்சி செய்யுங்கள். ஏழாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடைந்த சாமி சிலைகள் அல்லது படங்கள். பூஜை அறையில் உடைந்த சாமி சிலைகள் அல்லது கிழிந்த சாமி படங்களை வைப்பது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். இது தெய்வ அருளை குறைக்கும் என்பதால் இவற்றை நீங்கள் ஓடும் நதி நீரில் விட்டுவிடலாம். அப்படி நீர்நிலைகளில் விட முடியாதவர்கள் மக்கள் நடமாட்டம் இல்லாத மரத்தடிகளில் வைத்து விடலாம். மேலும் புத்தாண்டில் அதிர்ஷ்டம் பெருக சில முக்கிய குறிப்புகள். வீட்டின் முக்கிய நுழைவாயிலை சுத்தம் செய்து அங்கு மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் ஸ்வஸ்திக் சின்னம் வரையுங்கள். வீட்டை துடைக்கும் போது தண்ணீரில் சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து கொண்டு துடைத்தால் எதிர்மறை ஆற்றலை நீக்கும். புத்தாண்டு அன்று வீட்டில் சாம்பிராணி அல்லது ஊதுபத்தி ஏற்றி நறுமணம் கமலச் செய்வது நேர்மறை சக்தியை அதிகரிக்கும். மேற்கண்ட மாற்றங்களை செய்வதன் மூலம் 2026ஆம் ஆண்டை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் நீங்கள் வரவேற்கலாம். இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தினம் ஒரு ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவின் தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் குலதெய்வம் உங்கள் மேலே கோபமாக இருக்கிறதை உணர்த்தும் அறிகுறிகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.